இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க வார்ல முதல் தடவையாக அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாங்களும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் தகவல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை முன்மொழிகிறது. அது என்ன சட்டம் என்று கேட்டால், இனிமேல் ஹொர்முஸ் நீர்நிலை வழியாக போகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் டோல்கேட் உருவாக்கப்பட்டு டோல்கேட்ல அவங்க பணம் செலுத்திக்கிட்டு போகணும். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தது. காசா மீதான யுத்தம் தற்போது ஓரளவுக்கு முடிவுற்று 160வது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா வார்களிலும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்திய தாக்குதல்களாக இருக்கட்டும், அல்லது ஹூதிஸ் மேல யமனுடைய பகுதிகளில் இருக்கிற அப்பாவிகள் மேல நடத்துகிற தாக்குதல்களாக இருக்கட்டும், அதே போன்று லெபனானுடைய பகுதி தாக்குதல்களாக இருந்தாலும், தற்போது நடக்கிற இப்போது இருக்கக்கூடிய ஈரான் வாராக இருந்தாலும், எல்லா இடத்திலையும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் தன்னுடைய மிக பெரும் பலமாக கருதுவதே அவர்களுடைய F-35 விமானங்களை தான். இந்த F-35 விமானங்களை பொறுத்தவரையில் உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானங்கள் பிளஸ் ரேடார்ல சிக்காத ஒளிந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய விமானங்களாக இருக்கிறது. எனவே இந்த விமானங்கள் இருக்கிற காரணத்தினால நாங்கள் யாரோடையும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு இருமாப்போடு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த விமானங்களை யாருக்காவது அவங்க வித்தாங்கன்னு சொன்னால் கூட அவங்க ஒரு கண்டிஷனோடு தான் கொடுப்பாங்க. சவுதி அரேபியா எங்களுக்கு F-35 விமானங்களை தரணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறதுக்கு தயாராகிக்கிட்டு பேச்சுவார்த்தைகளை பல கட்டம் நடத்துகிறாங்க. நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது. சவுதிக்கு இருக்கிற த்ரெட்னே வந்து இஸ்ரேல் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடாது. F-16 வகையான விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் போதே என்ன ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்தியா மேலே இதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது, எவனோட சண்டையோ அவனுக்கு மட்டும் நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த விமானம்னாலே ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி உலகம் முழுவதும் பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க வார்ல முதல் தடவையாக அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. IRGC F-35 அமெரிக்காவினுடைய ஒளிந்து சென்று தாக்கக்கூடிய உலகத்தின் நம்பர் 1 தாக்குதல் விமானத்தின் மீது இன்றைக்கு உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை கொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தளத்தில் இறங்கி தரையிறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எந்த தளத்தில் என்கிற செய்தி வெளிப்படையாக வரல. குறிப்பாக அமெரிக்காவுடைய சண்டகா மத்திய கட்டளை பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் நாங்கள் தரையிறக்கி இருக்கிறோம் என்கிறார். ஆனால் IRGC-னுடைய தகவல் பிரகாரம் இந்த விமானத்தை எங்கேயுமே அவங்க தரையிறக்கி இருக்க வாய்ப்பில்லை, அதை நாங்கள் அழிச்சிட்டோம் என்றே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து எங்களுக்கு அட்டாக் பண்ணினாங்க, நாங்கள் மெதுவாக தரையிறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மேலே நாங்கள் கீழே விழுந்துட்டோம்னா ஆனால் மீசியை பாருங்க மண் ஓட்டலைங்கிற விதமாக அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. CNN ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அதிகாரிகள் சொல்லும்போது, ஈரான் மீது யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு விமானம் அவசரமாக தரையிறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது, அதில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பிறகுதான் உடனடியாக IRGC அட்டாக் பண்ணினாங்க என்கிற செய்திகள் வெளியானது. IRGC-யும் அதை ஒப்புக்கொண்டு தற்போது இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. துல்லியமான ஒரு தாக்குதல் மூலமாக F-35 விமானங்களையே அடித்திருக்கிறது ஈரான் என்பது இந்த போர்ல ஈரானுடைய கை எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. ஈரான்ல பல தலைகளை அமெரிக்கா போடலாம், அது நத்திங், அதை விட்டுருங்க. அது ஒரு யுத்தம்னா கொல்லப்படத்தான் செய்வாங்க, ஈரானே அதான் சொல்றாங்க. ஆனால்
ஈரானுடைய ஆயுதத்தினுடைய தன்மைகள், F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதங்கள் யார்கிட்டையுமே இல்லை உலகத்தில் என்று இருந்த நிலையில் தற்போது ஈரான் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. என்னென்னு கவனிக்கணும் என்னன்னா, ஈரானுக்கு ரஷ்யா ஏதாவது கொடுத்துருப்பான், ஈரானுக்கு சீனா ஏதாவது கொடுத்துருப்பான் என்கிற வாதங்கள் எல்லாம் ஓரமாக வச்சிருக்கிற இந்த விவகாரத்தில் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எங்களுடைய வான் தடுப்பு ஏவுகணைகள் மூலமாகத்தான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஈரானுடைய ஃப்ரெஷ்ஷான ஆயுதம். ஆனால் எந்த ஆயுதம்ங்கிறத அவங்க சொல்லலை. எந்த ஆயுதத்தை கொண்டு இது தாக்கப்பட்டது என்கிற தகவல்கள் வெளிவரவில்லை. எனவே இது இந்த யுத்தத்தினுடைய மாபெரும் திருப்பமாக மாறி இருக்கிறது. மேலதிக பல பிரச்சனைகள் இதனால் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரான் இவ்வளவு பலத்தோடு இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தேவைப்பட்ட ஈரான் மேல நாங்களே தாக்குதல் நடத்துவோம் என்று சவுதி அரேபியா அறிவித்திருந்த செய்திகளை நம்ம கடந்த வீடியோவில், இன்னைக்கு போட்டு எக்ஸ்ட்ரா வீடியோவில் சொல்லியிருந்தோம். எதுக்கு? நம்மளால் முடியலைன்னா சும்மா இருந்துட வேண்டியதானே. அமெரிக்காக்காரனையே ஓட விட்டு கிடக்கிறான், F-35க்கே வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் மற்ற ஆயுதங்களுக்கு அவன் என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியாமலா? என்னன்னா அமெரிக்காவுடைய தளங்களுக்கு அடிக்கிறானா நீங்கள் பொத்திக்கிட்டு இருந்துட வேண்டியது. அவன் அடிக்கிறதுலாம் அமெரிக்காவுடைய தளங்களுக்கு. இன்றைக்கு ஹெக்ஸத் பேசி கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய பென்டகன் செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஈரானோட நாங்கள் யுத்தம் பண்ணுறோம், எங்களோட ஈரானை யுத்தம் பண்ண சொல்லுங்கள், ஏன் அரபு நாடுகளுடைய தளங்களுக்கெல்லாம் அடிக்கணும்? அரபு நாட்டுடைய தளங்களுக்கு எங்கேயுமே அவன் அடிக்கலை. அரபு நாட்டில் அமெரிக்கா வைத்திருக்கிற தளங்களுக்கு அடிக்கிறான். உதய் போர்ட் அமெரிக்கானது. குவைத்தில் இருக்கிற 5வது கட்டளை தலைமையகம் அமெரிக்கா வருது. சவுதி அரேபியாவில் இருக்கிறது அமெரிக்காவினுடைய. அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டர்கள் போட்டு செய்யக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக மாறி இருக்கிறது இந்த யுத்தத்திலே என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:50க்கு தான் IRGC மேம்பட்ட ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் அடிச்சிருக்காங்க. 2:50க்கு காலையில் அதிகாலை 2:50க்கே அடிச்சிட்டாங்க. செய்தியை சொல்றாங்க இன்னைக்கு ஈவினிங் தான். அந்த அளவுக்கு அந்த அடியினுடைய நிலைமை அப்படி இருக்குதுன்னு பாருங்க. நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தான் IRGC இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று சொல்லுகிற அதே நேரம் ஈரானுடைய பாதுகாப்பு அமைப்புகளால் 125க்கு மேற்பட்ட அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய ஆளில்லாத விமானங்களையும் இதுவரைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஈரானுடைய IRGC பலம் எவ்வளவு என்பதை உலகத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹோர்முஸ்ல படுகிற பாடே நமக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒன்று. இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காஸ்பியன் தீவுகளில் இருந்த ஈரானுடைய கடற்படை இலக்குகள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள். காஸ்பியன் தீவு பகுதிகளில் ஈரான் தன்னுடைய கடற்படையை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க. அங்கே கடற்படையினுடைய கப்பல்களை ரெப்பேர் பண்ணுறது, அதற்கு தேவையான ஐட்டங்களை வச்சிருக்கிறதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தியதாக சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள், ரோந்து படகுகளை ஏற்றிச் செல்கிற கப்பல்கள் பலதை நாங்கள் தாக்கியிருக்கிறோம்ங்கிறாங்க. இதற்கு எந்த ஆதாரங்களையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் கொடுக்கல. அதே நேரத்தில் ஈரானும் ஆமா தாக்கப்பட்டிருக்கு எங்கேயுமே சொல்லல. ஆனால் இஸ்ரேல் செய்தியாக இதை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்தையே இன்றைக்கு இலக்கு வைத்து அழித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தொடர்ந்து இந்த கிளஸ்டர் வகையான குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த புள்ளி புள்ளியாக தெரியக்கூடிய எல்லாமே கிளஸ்டர் வகையான குண்டுகள். அதே மாதிரி அவர்கள் போடக்கூடிய சிஜில் இதுவெல்லாம் எப்படின்னு கேட்டால், ஒரு குண்டு அந்த ஒரு ஏவுகணை 24ஆக பிரியும். 24ல் ஒவ்வொன்றில் இருந்தும் 80 வகையான குண்டுகள் வெளியாகும். கிட்டத்தட்ட 2000 குண்டுகள் ஒரே நேரத்தில் போடப்படும். அது போடுகிற நேரம் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் அது கவர் பண்ணும் ஒரு குண்டு என்கிற அளவுக்கு அவர்களுடைய தொழில்நுட்பம் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் பென்கிவிருடைய கட்டிடத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று அமெரிக்க கடற்படையினுடைய 5ஆம் படைப்பிரிவை நோக்கியும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்கள் கடலில் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய கப்பல்களை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 64வது அலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே பதிலடி தாக்குதல்களில் பென்குரியன் விமான நிலையம், இஸ்ரேலுடைய மிக பிரம்மாண்டமான விமான நிலையம் பென்குரியன் விமான நிலையம், அந்த விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹைஃபா போர்ட் மேலே அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் மிகப்பெரிய அழிவை உண்டாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தளம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வியாழக்கிழமை காலையில் தொடங்கிய இந்த நடவடிக்கைகளில் கதிர் வகையான அவர்களுடைய ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாத் என்கிற வகை ஏவுகணைகள், ஹைபர் ஷஹான் என்கிற வகையான ஏவுகணைகள், கோரம் ஷாஹர் என்கிற வகையான ஏவுகணைகள், இது எல்லாமே அவர்களுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள். மிக பிரபலமான மிக பயங்கரமான ஏவுகணைகளாக இருக்கிறது. இந்த ஏவுகணைகளை கொண்டுதான் இன்றைய நாளில் பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பசிக வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்ட
நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5வது கடற்படையை நோக்கியும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு பல தடவைகள் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானால் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய முக்கிய இடங்களை கண்காணிப்பதற்காக இஸ்ரேலால் அனுப்பப்பட்ட இஸ்ரேலுடைய சொந்த தயாரிப்பு உளவு ஏவுகணைகளாக இருக்கக்கூடிய ஹெரான், அதே போன்று ஹெர்பிட்டர் என்கிற ஹெரோப் என்று சொல்லுவாங்க ஹீப்ரு மொழியில், அந்த வகையான ஆளில்லா விமானங்களையும் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தாமல் டெக்னாலஜி வாய்ஸாக கீழே இறக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே டெக்னாலஜி வழியாகவும் யுத்த தந்திரங்கள் வழியாகவும் இன்னும் அவர்கள் கையோங்கி இருக்கிறது, அவர்கள் உச்சமாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய செங்கடல் துறைமுக நகரமாக இருக்கிற யான்பு பகுதிகளில் இருக்கிற தொழில்துறை மண்டலத்தில் செயல்படக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இன்றைய நாளில் ஆளில்லா விமானம் ஒன்று விழுந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது. இது உண்மையிலே ஈரான் நடத்திய தாக்குதலா அல்லது ஈரானுடைய பெயரை கொண்டு அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலா, ஏன்னா ரெண்டு தரப்பையும் கோர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த விதமான தாக்குதலா என்பது இதுவரைக்கும் தெளிவாகவில்லை. ஈரான் யான்புல நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று இதுவரைக்கும் உரிமை கோரவில்லை. இப்படியான நிலையில தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாங்களும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் தகவல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எங்களுடைய ஹைஃபா போர்ட் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய எரிசக்தி அமைச்சரும் தகவல் வெளியிட்டிருப்பதை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களே வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய எரிவாயு நிலையங்களை நோக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான், கத்தர், துபாய், சவுதி அரேபியாவுடைய எரிவாயு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புக்கிணங்க உடனடியாக கத்தரில் இருக்கக்கூடிய LNG தயாரிக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். மிக கடுமையான தாக்குதல் அது. இதுவரைக்கும் கத்தருடைய LNG மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்கு 17% LNG உற்பத்தியை இழந்திருக்கிறது கத்தர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு வருகிற வருமானத்தில் 17% LNG உற்பத்தி அவர்களால் பண்ண முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கான இழப்பு. குறிப்பாக இத்தாலி, பெல்ஜியம், தென்கொரியா, சீனாவுக்கு இந்த LNGகள் அனுப்பப்படுகிறது, இந்த கேஸ் அனுப்பப்படுகிற நிலையில தான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கத்தர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, எதிர்வருகிற நாட்களில் இந்த நாடுகளுக்கான எங்களுடைய ஏற்றுமதியை நாங்கள் குறைக்க இருக்கிறோம் அல்லது நிறுத்த இருக்கிறோம், ஏன்னா எங்களால் அனுப்ப முடியாது, அந்த அளவுக்கு உண்டான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 26 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் கத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரானுடைய பலத்தில் ஒரு பகுதி மட்டும்தான். எங்களுடைய நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம். அது எந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காக்காரன் செய்கிறதா இருந்தால் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அது நாங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் தான் உச்சகட்ட தாக்குதல் நினச்சிடாதீங்க, ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் நாங்கள் இப்போ நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய உளவாளிகள் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 178 பேரை கைது செய்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளோடு நேற்றைய தினம் 4 பேர், இன்றைக்கு 3 பேரை தூக்கில் போட்டிருக்கிறாங்க, மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்துக்கு மத்தியிலும் ஈரானில் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை தொடர்ந்து இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை முன்மொழிகிறது. அது என்ன சட்டம் என்று கேட்டால், இனிமேல் ஹொர்முஸ் நீர்நிலை வழியாக போகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் டோல்கேட் உருவாக்கப்பட்டு டோல்கேட்டில் அவங்க பணம் செலுத்திக்கிட்டு போகணும். அதாவது இப்போ நம்ம லேண்ட் ரூட்டில் போனோம்னா டோல்கேட் வச்சுருப்பானா இல்லையா, அந்த டோல்கேட்டில் காசு கட்டு தானே ஹைவேல எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டால், ஹொர்முஸை தாண்டவங்க ஈரானுக்கு கப்பம் கட்டணும், காசு கட்டணும், கட்டிட்டு தான் போகணும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர இருப்பதான ஒரு முன்மொழிவை ஈரானுடைய பாராளுமன்றம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்தும் ஈரானுடைய கை ஓங்கிக் கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். மிக வேகமான அமெரிக்காவினுடைய உலகின் நம்பர் 1 இராணுவ பலமாக கருதப்பட்ட F-35
F-35 விமானங்கள் மேலேயே இன்னைக்கு கை வச்சிருக்கிறான், அடித்து தூக்கி இருக்கிறான்ங்கிறதெல்லாம் இந்த யுத்தத்தில் ஈரான் எவ்வளவு வலிமையாகவும் பலமாகவும் இருக்கிறது என்பதை துல்லியமாக காட்டக்கூடிய விவகாரங்களாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக இலங்கையிலே இன்றைய நாளில் பிறை தென்படவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நீங்கள் அறிவிங்க. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை இலங்கையிலே புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை நடைபெறும் என்கிற செய்திகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரம் கொழும்பு 2 ஸ்லேவ் ஐலண்ட் கம்பெனி தெரு பகுதியில் இருக்கக்கூடிய மெலே கிரிக்கெட் கிரவுண்டில் நம்ம பெருநாள் திடல் தொழுகை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் பெருநாள் திடல் தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் 7 மணிக்கு முன்பதாக வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். 7 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தாராளமாக அந்த பகுதிகள் முழுவதும் நீங்கள் பார்க்கிங் வசதிகள் இருக்கிறது, பார்க் பண்ண முடியும். சனிக்கிழமைங்கிறதுனால பார்க்கிங் பிரச்சனை கூட இருக்காது. எனவே சரியாக 7 மணிக்கு தொழுகை நடத்தப்பட இருக்கிறது மெலே கிரிக்கெட் கிளப்ல இன்ஷா அல்லாஹ். அதிலே நான் உரையாற்ற இருக்கிறேன். கலந்து கொள்ளுகிற சகோதரர்கள் குறித்த நேரத்திற்கே அங்கு பங்கெடுக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.